வீடு ஜூலை 2025. பாட்டு பிறந்த கதை காட்டும் கண்ணன். கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி. பத்திரிகை அடங்கா பசியுடைய அசுரன். எத்தனை விதமான எழுத்துணவுகளை அதற்கு இட்டாலும் அது அந்தந்த நேரத்தில் அடங்குவது போல் இருந்து மீள எழுந்து விடுவது. அது தனக்கான பசியாக இல்லாது உலகத்தார்க்கெல்லாம் எழும் அறிவு பசியாக விரிவது. அதற்குரிய உணவாக உணர்வையும் உண்மையையும் ஊட்ட வேண்டிய கடப்பாடு அதற்கு இருப்பதால் தீரா தாகமுடையதாய் தன் தேவை உணர்த்தி நிற்பது. நிகழும் காலத்திற்கு முன்னேகி வருங்காலத்தை தன் வசமாக்கும் கலை அறிந்தவர்களே அதற்கு உரிய உணவிடும் வல்லமை உடையவர்கள். அவர்களுக்கு கடந்த காலங்களும் நன்கு தெரியும். இப்படி முக்கால பரிமாணங்களை முழுதாக உள்வாங்கி எழுதும் இதழாளராக இமைப்பொழுதும் சோர்வின்றி இயங்கியவர் பாரதி. அதற்காக தன் பசி மறந்து துயில் துறந்து தீவிரமாக செயல்பட்டவர். அவர் பத்தியாய் எழுதும் வாசகங்கள் அனைத்திலும் தேசபக்தியே பின்புலமானது. அதுவும் உலக நலனை உள்ளடக்கி வளர்ந்தது. அதில் நாட்டு நலனும் வீட்டு நலனும் உள்ளார்ந்து அமைந்தன. நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதூம் அன்று என்று சொல்வன்மையில் அனுபவித்து சொன்னவர் திருவள்ளுவர். எனது உரை தனதுரையாக கொண்டவன் சிவன் என்று திருஞான சம்பந்தர் பாடியது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை என் கவி அனைத்தும் தனக்கென கேட்கிறாள் சக்தி என்று பாரதி பாடுவதும். அவள் சூலமேந்திய காளி மட்டுமல்ல, காணும் யாவுமாய் எழுந்த பராசக்தி. அவளே தாய், அவளே மனைவி, அவளே மகள், அவளே அனைத்தும் என்பது பாரதியின் சித்தாந்தம். எந்த நேரமும் அவருள் கனன்று கொண்டிருக்கும் கவிதை கனல் ஓங்கி எழும் அக்கினி பிழம்பாகி சுடர்கிற போது எந்த வடிவும் கருவும் கொண்டு அமைகிறதோ அதுதான் ஆக்கம். அது கவிதையாக, பாடலாக, கட்டுரையாக, சம்பாஷணையாக, துணுக்கு செய்தியாக, கருத்துப்பட குறிப்பாக இவற்றுக்கெல்லாம் இடம் தராது முன்னின்று மொழிபெயர்க்கச் சொல்லும் ஒன்றாக வெளிப்படும். பல சமயங்களில் எழுத நினைத்து உட்கார்ந்தது எழுத்தாக வெளிப்படாமல் வெளி நிகழும் சம்பவங்களால், ஒலிகளால், காட்சிகளால் தோன்றும் ஆக்கங்கள் பாரதியினுடையவை. அது சுயமாய் எழுதுவோர்க்கெல்லாம் இயல்பாய் அமைவது. அதனை பல படைப்பாளிகளின் நேர்காணல்களில், தன் விளக்கு செய்திகளில் இடம்பெற காணலாம். பாரதி காலத்திலோ அவரை அவ்விதம் பேட்டி கண்டவர்கள் யாருமில்லர். ஆனால் உடனிருந்து உடனுறைந்து பழகியவர்கள் அவ்வப்போதோ பின்னரோ தத்தம் நினைவில் பதிந்தவற்றை உரிய வண்ணம் புனைவு இன்றி தந்திருக்கின்றனர். அவர்களுள் செல்லம்மா பாரதி, வாரா, யதுகிரி அம்மாள், பாரதிதாசன் ஆகியோரை போன்று விரிவாகச் சொல்லும் வாய்ப்பு மிகவும் குறைவாக பெற்றவர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார். ஆனாலும் கிடைத்த வாய்ப்பின் போதெல்லாம் குறைவின்றி சொன்னவர். அவர் சொல்லித்தான் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி தோன்றிய பின்புலத்தை உலகறிந்தது. அதுபோல் எழுந்த இன்னொரு பாடலுக்கும் அவர் பின்புலமாகச் சொல்லிய செய்தியை இக்கட்டுரையில் காணலாம். தன் முனைப்பினால் உற்பத்தி செய்கின்ற கவிதைகளாக பாரதி யாதொன்றையும் பாடவில்லை, எழுதவில்லை. இன்னும் சொல்லப்போனால் வாக்கில் வெளிப்பட்ட வாசகங்களே பின்னர் தாளில் பதிவாகி இதழ்களில் அச்சாகி உலகறிய வலம் வந்தன. கவிதா உணர்வு தோன்றாத காலத்தில் அவர் வரிதே இருந்திருக்கிறார் என்பதை விட வேறு வேறு வடிவங்களில் எழுதியிருக்கிறார். அதுவும் இயலாத நிலையில் நண்பர்களுடன் பேசியிருக்கிறார். அதனையும் கடந்து அவர் மௌனத்துள் ஆழ்ந்து வெளிப்படுத்திய ஆக்கங்கள் அமரத்துவம் அடைந்தன. அவை பேசா பொருளை பேசின. யாரும் கேட்காவரத்தினை கேட்டன. அவை யாவர்க்கும் பொதுவாக அமைந்தன. புதுமை பெண்ணுக்கு பாடினாலும், புரட்சிக்கு வித்திட்ட ருஷ்யாவை பாடினாலும், சக்தியை துதித்தாலும், அல்லாவை பாடினாலும் எல்லாம் ஒன்றாய் ஒன்றிய உணர்வின் நுண்ணிய வெளிப்பாடாய் அமைந்து பாரதியை மகாகவியாக அடையாளம் காட்டின. அவற்றில் ஒன்றுதான் அவர் பாடிய பாப்பா பாட்டு. அது பாரதியின் இளைய புதல்வி சகுந்தலா பாப்பாவுக்காக பாடிய பாட்டு என்பது பலரும் அறிந்ததே. ஆனால் அது எங்கனம் பிறந்தது என்பது பலர் அறியாதது. அதனை உடனிருந்து கண்டவர் குவளை கண்ணன். அதன் தோற்ற பின்புலத்தோடு அது வெளிப்பட்ட காலத்தையும் நினைவு கூர்ந்து 1938 வெளிவந்த ஹிந்துஸ்தான் வார பதிப்பில் குவளைக்கண்ணன் எழுதுகிறார். ஸ்ரீ பாரதியாரின் இரண்டாவது குமாரி சகுந்தலாவுக்கு 4 அல்லது 5 வயது இருக்கும். ஒரு நாள் காலை சுமார் 7 மணிக்கு காப்பி சாப்பிட்டாயிற்று. வெற்றிலை போட்டுக்கொண்டு பத்திரிகைகளுக்கு வியாசங்கள் எழுத ஆரம்பித்தார் பாரதியார் என்று தொடங்குகிறது அவர்தம் பதிவு. அப்போது பாரதியார் என்ன எழுத ஆரம்பித்தாரோ தெரியாது.
ஆனால் அவர் அதனை எழுதி முடிக்க முடியாத வண்ணம் உரத்த குரல் எழுப்பி சகுந்தலாவை செல்லம்மா பாரதி கடிந்து கொள்வது அவர் காதில் விழுந்து விடுகிறது. கூடவே பாப்பாவின் விசும்பல் சத்தமும் எழுந்து விடவே பாரதியாருக்கு எழுத்து ஓடவில்லை. அவரை இழுத்து வசப்படுத்தி நியாயம் பேச வைத்து விடுகிறது வீட்டுச் சூழல். இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் நிகழ்வதுதான். பொதுவாக அந்த நேரங்களில் பலர் மனைவியையோ குழந்தையையோ கடுமையாக கடிந்து கொள்வதே இயல்பு. ஆனால் பாரதியின் குழந்தை மனதுக்கு இது ஒவ்வாதது. பிறர் துயர் எதுவென்றாலும் அதனை தன் துயராக கருதி கொள்ளும் பாரதியின் இயல்பு எல்லாருக்கும் வாய்த்துவிடுமா என்ன? உண்மையை சொல்லுகிறேன், இந்த கட்டுரை எழுதும்போது என் இல்லத்திலும் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டிருந்தது. அது பின்னிரவு பொழுது. எனினும் அதற்கு சம்பந்தப்படாதது போல் எழுதத் தொடங்கி வாங்கி கட்டி கொண்டதை இப்போது எழுத முடியுமா என்ன? கதைக்கு வருவோம். அதாவது குவளைக்கண்ணன் கூறும் வரலாற்று பதிவுக்குள் வந்துவிடலாம். அந்த சமயம் அவர் பத்தினியார் செல்லம்மா சகுந்தலா பாப்பாவை கூப்பிட்டு கோபித்தும் அடித்தும் வாசலில் போகாதே என்று சொல்லியும் வீட்டின் சமையல் கூடத்தில் ஒரு மூலையில் உட்கார வைத்து, நான் கிணத்தருகில் குளித்து வரும் வரையில் நீ எங்கேயும் அசையக்கூடாது என்று சொன்னார். தாயாரால் கண்டிக்கப்பட்ட குழந்தை அழுவதை கேட்ட பாரதியார் உடனே எழுதுவதை விட்டு ஸ்நானம் செய்ய போன செல்லம்மாவை கூப்பிட்டு, குழந்தை ஒரு தப்பும் செய்யவில்லையே, அது ஏன் அடிக்கிறாய் என்றார். அதற்கு, நீங்கள் வெளியே போய் விடுகிறீர்கள், நானும் குளிக்கப் போய் விடுகிறேன். தன்னை கவனிப்பார் இல்லாத காரணத்தை ஆதாயமாக கொண்டு அது வீதிக்கு போகிறது. எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் போய் புகுந்து கொண்டு அசல் வீட்டு குழந்தைகளிடம் அடியுண்டு மலங்க மலங்க அழுது கொண்டு கிடக்கிறது. நான் ஒரு பக்கம் குழந்தையை தேட அது மறுபக்கம் வர இவ்வாறு ரொம்ப நாழி பொறுத்து எங்கிருந்தோ அழுது கொண்டு அதுவாக அந்த குழந்தை அடித்தது என்று சொல்லிக்கொண்டே வீட்டிற்கு வருகிறது. தினம் இது இவ்விதம் செய்தால் இதுக்கு புத்தி எப்படி வரும்? இதை தேடும் காரியமே எனக்கு பெரிய காரியமாய் ஆகிவிட்டால் எனக்கு ஸ்நானம், சமையல், இதர வீட்டு வேலைகள் இதெல்லாம் எப்படி ஆகிறது என்றார் செல்லம்மா. நாளும் நடக்கிற இந்நிகழ்வுக்கு யாரை கடிந்து கொள்வது? நீதிபதியாகி பாரதி தீர்ப்புரைக்கப் போகிறார். செல்லம்மாளுக்கு உபதேசமாக ஒரு செய்தியையும் பாப்பாவுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை பாடலாகவும் ஆக்கிவிடுகிறார். அதனை நேரில் கேட்ட கண்ட குவளைக்கண்ணன் கூறுகிறார். உடனே பாரதியார், செல்லம்மா, இனி நீ குழந்தையை அடிக்காதே, குழந்தை பாடு என் பாடு, அதை தொடாதே, நான் குழந்தையை எங்கும் போகாமல் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையை பார்த்து, சகுந்தலா பாப்பா அழாதே, அம்மா இனி உன்னை அடிக்க மாட்டாள், உனக்கு பாட்டு பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தைக்கு பாப்பா பாட்டு பாடினார். ஓடி விளையாடு பாப்பா. இந்த ஓ சகுந்தலா பாப்பாவுக்கு மட்டுமல்ல, அம்மாவிடம் அடி வாங்கி அழும் எந்த பாப்பாவுக்குள் இருந்தும் எழுகிற ஓவெனும் அழுகைக்கு மாற்று மருந்தாக வரும் ஓங்கார ஒலியின் நீட்சியாக அமைகிறது. பாரதி பாடிய பாப்பா பாட்டின் முதல் அடி ஓடி விளையாடு பாப்பா. அழுகையை நிறுத்தி நிமிர்ந்து பார்க்கும் பாப்பாவின் முன் தன் ஆட்காட்டி விரல் நீட்டி நீ என்கிறது கவிக்குரல். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. உபதேசமாக சொல்லியிருந்தால் செல்லம்மாவிடமிருந்து பாரதியார் பாட்டு வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் இவர் பாடத் தொடங்கிவிட்டாரே, அது வாணியின் திருவாக்கு அல்லவா? நீராடப் போன செல்லம்மாவுக்குள்ளும் குழந்தையின் குதூகலம் வந்திருக்க வேண்டும். தன் சிறு வயதில் தன் தாயோ தந்தையோ இப்படி சொல்லியதே இல்லையே. இப்போதும் என்ன வாய்க்கிறது? அங்கே போகாதே, இங்கே இருக்காதே, அவனோடு சேராதே, இவளோடு பேசாதே, இப்படித்தானே எல்லார் வீட்டிலும் உபதேசங்கள் நடக்கின்றன. இதற்கெல்லாம் உருப்படாத பாரதி கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாடுகிறார். குழந்தையை வைத்த செல்லம்மாவையும் ஒரு குழந்தையாக்கி விடுகிறது இந்த தொடக்கம். பின்னர் நீளும் ஒவ்வொரு சரணங்களும் அவரவர் மனப்போக்கின்படி விரித்து பொருள் உணரவும் உணர்த்தவும் இடம் கொடுப்பவை. சின்னம் சிறுகுருவி போலே இந்த உவமை விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியைப் போலே என்ற பாட்டுக்கு பிறந்த பாப்பா பாட்டு. அந்த பாட்டும் கூட இந்த பாப்பாவுக்கு சொன்ன பாட்டு தானே. அன்றைக்கும் இப்படித்தானே நடந்தது. மாத கடைசியின் ஒரு வெள்ளிக்கிழமை சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு எழுதி வெளிவந்தால்தான் வீட்டில் அடுப்பெரியும் என்கிற நிலைமை. அதுவரைக்கும் வயிறு சும்மா இருக்குமா? சிட்டுக்குருவி சேர்ப்பது போல் சிறுகச் சேகரித்து உலைக்கு வைத்திருந்த அரிசி மணிகளை அள்ளி இறைத்து சிட்டுக்குருவிக்கு போட்டுக்கொண்டு இந்த மனுஷனும் மகளும் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தால் மனைவிக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும்? யதுகிரியிடம் செல்லம்மாள் சொல்கிறார், அரிசியை களைந்து உலையில் போடுவதற்காக வெளியில் வந்து பார்க்கிறேன், அரிசியில் 1/4 பங்கு இல்லை, எனக்கு அழுகை வந்து விட்டது. இதை பார்த்த அவர்,
வா செல்லம்மா, இந்த குருவிகளை பார், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றன. நாமும் அதைப்போல் ஏன் இருக்கக்கூடாது? நீயும் சதா தொந்தரவு செய்கிறாய், நானும் எப்பொழுதும் எரிந்து விழுகிறேன். நமக்கு இந்த குருவிகள் ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கின்றன. நாம் அதை கவனியாமல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம். நம்மை காட்டிலும் மூடர்கள் யார் என்று அகத்தாய்வு செய்திருக்கிறார் பாரதி. ஆனாலும் ஆத்திரம் அடங்காமல் கத்திவிட்டு சென்ற செல்லம்மா சமையல் முடித்துவிட்டு வந்து பார்த்தால் அப்பாவும் மகளும் பாட்டு பாடி ஆடுகிறார்கள். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே, 8 திசையும் பறிந்து திரிகுவை, ஏறி அக்காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் வானொலி என்னும் மதுவின் சுவையுண்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே. அதே செய்தியை உள்ளடக்கிய குழந்தை பாடல் பாப்பா பாட்டு. சின்னஞ்சிறுகுருவி போலே நீ திரிந்து என்று சொல்கிற போதே சிறகுகள் முளைத்து விடுகின்றன. பாடல் பறந்து வா பாப்பா என்று வளர்கிறது. வீட்டுக்குள் முடங்கி ஓய்ந்து விடாமல் ஓடி விளையாட போகச் சொல்லத் தொடங்கிய பாடல் சிறகுகளோடு வீட்டுக்குள் வரவேற்பது அழகு. இது சிட்டுக்குருவி குறித்து பாரதி எழுதிய வியாசங்களை உள்ளடக்கியது. சிட்டுக்குருவி சொல்லிய மந்திரம் விடு 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 என வளர்கிறதல்லவா? அன்றைக்கு வந்த அதே சிட்டுக்குருவி இன்றைக்கும் இந்த பாடலில் வந்துவிட்டது. செல்லம்மாவுக்குள்ளும் அந்த பக்குவ நிலை வந்துவிட்டதனால் அமைதியாக குளிக்கப் போயிருக்கிறார். பாட்டு வளர்கிறது. குழந்தையின் உளப்பாங்கிற்கு ஏற்பவும் குழந்தை உளவியல் கூறுகள் நிரப்பியும் வளர்கிற பாடலில் பாப்பாவும் வளர்ந்து வளர்ந்து பெரியவள் ஆகிறாள். கோழி தோழியாகிறது. காக்காய் இரக்கத்திற்குரிய இன்னுயிராகிறது. பசுவும் நாயும் குதிரையும் மாடும் ஆடும் கூடி வருகிற இப்பாடலில் சூழலியல் சிந்தனை இலக்கியமாகிறது. உடனே படிக்கச் சொல்லியும் பாடல் நடத்துகிறார். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஒரு பழக்கத்தை சொல்லி கடைப்பிடிக்க வைத்தால் அது வழக்கமாகிவிடும் அல்லவா? அதை சரியாக செய்து விடுகிறது இந்த சரணம். பின்னர் குருவடிவாகி குவலையும் தன்னில் ஒரு துயரும் இன்றி வாழ உபதேசம் செய்கிறார் பாரதி. பொய் சொல்லக்கூடாது, புறம் சொல்லலாகாது, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது, துன்பம் நெருங்கி வந்த போதும் சோர்ந்து விடலாகாது என்று கூடாதனவற்றை கூப்பிட்டு சொல்லி துன்பத்துக்கு மாற்றையும் சோம்பலுக்கு மருந்தையும் சொல்லிக் கொடுக்கிற பாரதி தேசபக்தியை விட்டுவிடுவாரா என்ன? கூடவே மொழிப்பற்றும் வந்து விடுகிறது. எல்லாம் சொல்லிய பாரதி நிறைவாய் உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் உரிமையடி பாப்பா என்று முடிக்கிற போது தொடக்க முதலாய் 16 பாடல் உறுப்புகள் அமைந்து விடுகின்றன. அவை 16 பேரும் தருகின்ற பாடலாக அமைந்து வாழும் உரிமையை வகைப்படுத்தி சொல்லி நிறைகிறது. பாப்பா பாட்டு என்றாலும் இது பாட்டியாகி வளர்கிற வரைக்கும் பெண்மைக்கான வாழ்முறையை வழங்கிவிடுகிறது. ஆத்திசூடி இளையோர் இலக்கியம் என்றால் அதற்கு தாய் பாரதியின் பாப்பா பாட்டு. இந்த பாப்பா பாட்டு பாரதியாரால் 1913ஆம் வருஷம் பாடப்பட்டது. இதுவே பாப்பா பாட்டு பாடியதற்கு காரணமும் சமயமும் ஆகும் என்று சொல்லி முடிக்கிறார் குவளைக்கண்ணன். எழுதப்பட்ட ஆண்டு இதுவென்றாலும் எப்போது நின்று ஒலிக்கும் வாழ்வியல் நெறி பாடலாக இது விளங்குகிறதல்லவா?